5777. ஓகே கைஸ், ஃபஸ்ட் ஆர்டர் டெலிவரி பண்ணி முடிச்சிட்டோம். இது வந்து பிக் பாஸ்கெட் ஆர்டர் கைஸ். பிக் பாஸ்கெட் ஆர்டர் வந்து இந்த ஆப்பில் வருது. 1 hour கிட்ட ஆயிடுச்சு பாருங்கள். கரெக்டாக 1 hour ஆகுது. அதாவது 4 hour ஓட்ட போகிறோம். எவ்வளோ ஏர்னிங்ஸ் வருது நம்ம பார்க்க போகிறோம். எல்லோருக்கும் வணக்கம் உறவுகளே. உங்கள் மகேஷ் பேசுகிறேன். வெல்கம் பேக் டு மை நியூ வீடியோ. அங்கே ஒரு பார்க்குறாங்களே, சரி ஓகே பார்க்கட்டும். வெல்கம் பேக் டு மை நியூ வீடியோ. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ என்னதை பற்றி இருக்க போது அப்படின்னா, நீங்கள் தமிழ்லேயே பார்த்த மாதிரி இன்றைக்கும் நம்ம குக்கர் டெலிவரி அந்த ஆப் தான் நம்ம போட்ட போகிறோம். ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து நம்ம 4 hour குக்கர் டெலிவரி ஆப் போட்ட போகிறோம். ஸோ எவ்வளோ நேரம் எவ்வளோ சம்பாதிக்கிறோம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அப்புறம் இந்த ஆப்பில் என்னென்ன பாசிட்டிவ் இருக்குது, மைனஸ் இருக்குது, இந்த ஆப் போட்டலாமா வேணாவா அப்படின்றத பற்றி எல்லாத்தையுமே மனசுக்கு படுத்து எல்லாத்தையுமே உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இதில் வந்து எனக்கு நல்லா வருமா, இது பார்ட் டைம் பெஸ்ட்டாக இருக்குமா, ஃபுல் டைம் பெஸ்ட்டாக இருக்குமா, இந்த மாதிரி கேள்விகள்லாம் இந்த வீடியோஸ் கண்டிப்பாக பதில் இருக்கும். உங்களுக்கு பார்க்கும்போது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஸோ அதனால் இன்றைக்கி வீடியோ மெயினாக அதை பற்றி தான் இருக்கும்போது இப்போ வாங்க வீடியோஸ் கூட போகலாம். ஆல்ரெடி நம்ம குக்கர் ஆப் வந்து டே 1 நம்ம ஓட்டி போட்டிருக்கோம் ஒரு வீடியோ. அந்த வீடியோ வந்து லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். அந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு இந்த ஆப்பில் வந்து எப்படி பிக்கப் பண்ண ஹோட்டலில் போய் எப்படி ட்ராப் பண்ணணும் அப்படின்றது உங்களுக்கு ஆல்மோஸ்ட் உங்களுக்கு அதை பார்த்தாலே உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிடும். ஆன்லைன் போயாச்சு. கரெக்டாக 11:17 நம்ம ஆன் பண்ணியிருக்கோம் கைஸ். பாட்டு வர ஆரம்பிச்சிடும். நமக்கு 3:17 PM வரைக்கும் நம்ம நான் ஸ்டாப்பாக ஓட்ட போகிறோம் கைஸ். அதாவது 4 hour ஓட்ட போகிறோம். எவ்வளோ ஏர்னிங்ஸ் வருது நம்ம பார்க்க போகிறோம். மைக்கு கேட்குதா? 12121 மைக் டெக்ஸ்டிங். அப்புறம் வந்து இன்றைக்கி எத்தனை கிலோமீட்டர் ஆரம்பிக்கிறோம் அப்படின்றத பார்த்துக்கோங்க. 76,702 கிலோமீட்டர் நம்ம ஆரம்பிக்கிறோம். நம்ம சேனலில் பார்க்குற கேட்பாங்க, ப்ரோ நீங்கள் லாஸ்ட்டில் வந்து இத்தனை கிலோமீட்டர் ஓட்டுறீங்க அப்படின்றத அந்த நாள் ஃபுல்லாக எவ்வளோ ஓட்டுறீங்கன்றத லாஸ்ட்டில் ஆட் பண்ணுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. நான் நிறைய வீடியோஸ்லாம் மறந்து போயிடுவேன். ஸோ இந்த வீடியோஸ் நம்ம அதை கரெக்டாக காமிச்சிடலாம் கைஸ். ஃபஸ்ட் டைமாக இப்போ தான் ஹைப்பர் வியூவில் நம்ம வச்சு வீடியோ எடுக்கிறோம். ஹைப்பர் வியூனா கிட்ட இருக்கிறது கூட கொஞ்சம் தூரமாக காட்டும். ஸோ அதனால் உங்களுக்கு எல்லாமே ஆல்மோஸ்ட் எல்லாமே தெரியும். இதுதான் ஃபஸ்ட் டைம் எடுக்கிறேன். ஏன்னா இப்போ தான் 4K எடுத்தால் மட்டும்தான் அந்த ஹைப்பர் வியூ வந்து என்னபிள் ஆகும். ஸோ அதை வச்சு எடுக்கிறேன். எனக்கு இந்த விளாக் கொஞ்சம் இது நல்லா இருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ ரெகுலராக பார்க்கணும். இந்த ஆங்கிலே நல்லா இருந்துச்சுன்னா சொல்லுங்கள், நம்ம இதே ஆங்கிலே இதுக்கப்புறம் வீடியோ எடுக்கலாம் கைஸ். ஆனால் இது எடிட்டிங் ப்ராசஸ் தான் கொஞ்சம் லேட் ஆகும். எக்ஸ்போர்ட் பண்ணுறது கொஞ்சம் லேட் ஆகும். அதே மாதிரி நம்ம கோப்ரோலேருந்து ஃபோனுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணும்போது இல்லை பிசிக்கு மேக்புக்கில் எக்ஸ்போர்ட் பண்ணும்போது கூட கொஞ்சம் லேட் ஆகும். பட் ஓகே, நம்ம வந்து குவாலிட்டியாக போட்டால் இன்றைக்கி தான் நல்லது தானே கைஸ். ஏன்னா இப்போ போகிற வீடியோஸ்லாம் போனால் பார்க்கலாம் மக்கள். ஓகே கைஸ், கரெக்டாக ஆன் பண்ணி கரெக்டாக 5 நிமிஷம் ஆகுது. இன்னும் ஒரு ஆர்டர் கூட வரல கைஸ். ஸோ இப்போ நம்ம எங்கே போய்ட்டு அப்படின்னா, ஸோ அதை இந்தியன் ஆயில் இருக்கு இல்லையா, பெட்ரோல் பங்கு. ஸோ அங்கே போய்ட்டு 5 லிட்டர் நம்ம பெட்ரோல் போட போகிறோம் கைஸ். ஏன்னா பெட்ரோலே ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஸோ ஒரு 5 லிட்டர் பெட்ரோல் போடலான்னு சொல்லி முடிவு பண்ணிட்டேன் கைஸ். நான் 5 லிட்டர்ண்ணா. ஓகே கைஸ், 505 ரூபாய்க்கு நம்ம பெட்ரோல் போட்டாச்சு 5 லிட்டரு. என்ன கைஸ், இன்னும் ஆர்டரே வரல. முதல் நாள் கொஞ்சம் லேட்டாக தான் வந்துச்சு. அந்த மாதிரி இன்றைக்கி வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு சில டெலிவரி ஆப்லாம் நம்ம ஜாயின் பண்ணி ஒரு வாரம் 1.5 வாரத்துக்கு நல்லா ஆர்டர் போடுவாங்க கைஸ். செம்மையாக ஆர்டர் வந்துனே இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆர்டர் ஃப்ளோ அப்படியே கம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் புதுசாக வரவங்களும் அவங்க ஆர்டர் நிறைய கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்புறம் டே 1 குக்கர் ஆப் டெலிவரி வீடியோ நான் போடும்போது ஒரு ப்ரோ கேட்டிருந்தாரு, ப்ரோ ப்ரொமோஷன் பண்ணுறீங்களா இந்த ஆப்புக்கு அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. சத்தியமாக இது ப்ரொமோஷன் கிடையாதுங்க. ஆனால் நான் சொன்னாலும் கேட்க மாட்டேங்க சில பேர். பட் சொல்கிறவங்க சொல்லிட்டு போட்டோம். இந்த வீடியோ நான் போடுற முக்கிய காரணமே வந்து புதுசாக இந்த வீடியோ பார்க்குறவங்க சில ஸ்விக்கி ஜொமேட்டோ எது ஓட்டிகிட்டு இருந்தாலும் இந்த குக்கர் ஆப் வந்து நிறைய பேர் அவங்களுக்கு தெரிய வரும்போது குக்கர் ஆப்பா அது எவ்வளோ ஏர்னிங்ஸ் வருது, அது நல்லா இருக்குமோ அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஆப் வந்து யூடியூப்பில் சர்ச் பண்ணி பார்ப்பாங்கல்ல, குக்கர் ஆப்பில் எவ்வளோ ஏர்னிங்ஸ் வருது அப்படின்னு சொல்லி. அப்போ அவங்க நம்ம வீடியோஸ்க்கு இந்த வீடியோ பார்த்தா அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதுக்காக தான் நான் மெயினாக இந்த வீடியோ போடுறேன். நான் ப்ரோ நீங்கள் டெலிவரி ஓட்டுற மாதிரி தான் எந்த ஆப் ஓட்டுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்க. நான் டெலிவரி ஆப்பில் ஓட்டுற மாதிரி தான் ஸ்விக்கி ஓட்டுவேன் கைஸ். அதுதான் எங்கள் ஜோனில் வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த ஆப் வந்து இதில் ஸ்விக்கிக்கும் இதுக்கும் இன்னும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னா, இந்த மாதிரி ஆப்பில் ஓட்டும் போதுனா ஸ்விக்கியில் வந்து அந்த பார்ட் டைம்னா அந்த 6 மணிலேருந்து அந்த 11 மணி வரைக்கும் ஸோ இத்தனை ஹவர் 4 hour 45 நிமிஷம் இல்லை 3 hour 40 இந்த மாதிரி கம்பல்சரி இருக்கணும்னு சொல்லியிருக்கோம். பட் இந்த மாதிரி ஆப்பெல்லாம் இன்சென்டிவ் கிடையாது. இல்லை பேஸ் பே கொஞ்சம் ஜாஸ்தி வச்சுருக்கனால ஸோ நம்ம எந்த டைம்லாம் ஆன் பண்ணிக்கலாம், எந்த டைம்லாம் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி இந்த மாதிரி சின்ன ஆப்பில் இந்த லோட் ஷேட் ஆஃப் எக்ஸ் அப்புறம் குக்கர் இந்த மாதிரி ஆப்பில் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் இப்போ ரேப்பிடும் அப்படி தான். நான் ரேப்பிடும் கொஞ்சம் நாள் ஓட்டிகிட்டு இருக்க காரணமே அதுதான். அப்போ நிறைய வேலைகள் இருந்தது. டைம் கிடைக்கும் போதெல்லாம் சப்ஸ்கிரிப்ஷன் ஆப்ஷன் போட்டோம் அப்படின்னா ஸோ கமிஷனும் பிடிக்க மாட்டாங்க. நம்ம எந்த டைம்லாம் ஆன் பண்ணிக்கலாம், எந்த டைம்லாம் ஆஃப் பண்ணிக்கலாம். அது எனக்கு ரேப்பிடோ அந்த மாதிரி பிடிச்சிது. ஸோ அந்த மாதிரி எந்த டைம்லாம் ஆன் பண்ணலாம், எந்த டைம்லாம் ஆன் பண்ணலாம், எந்த டைம்லாம் ஆஃப் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ஆப் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும் கைஸ். பட் நீங்கள் கரெக்டாக டைமை கீப்பப் பண்ணுவீங்க, நீங்கள் ஃப்ரீ தான். உங்களுக்கு பெஸ்ட்டான டைமில் மட்டும் ஓட்டி கொஞ்சம் நல்லா ஏர்னிங்ஸ் வரணும். ஒரு நல்ல பெஸ்ட்டான ஆப்னா என்ன கேட்டால் நான் ஸ்விக்கி தான் சொல்லுவேன். ஸ்விக்கி இல்லை ஜொமேட்டோ ஓட்டுறவங்க ஜொமேட்டோ. ஆனால் எனக்கு ஸ்விக்கியாக ஜொமேட்டோ கேட்டால் எனக்கு ஸ்டார்டிங்லேருந்து ஸ்விக்கி தான் கைஸ் எனக்கு பெஸ்ட்டாக இருக்க மாதிரி தோணுச்சு. அன்றைக்கி நம்ம ஏரியாவில் ஒரு அண்ணா பயங்கரமாக ஆர்டர் பண்ணுவார் அந்த அண்ணா. ஸோ அந்த அண்ணாவும் கேட்டேன், நான் உங்களுக்கு எதுனா பெஸ்ட்டாக இருக்குது, நமக்கு எப்பவுமே ஸ்விக்கி தான்ப்பா அப்படின்னு நம்ம சொன்னார். ஆனால் அன்றைக்கி அவர் ஜொமேட்டோ ஓட்டிருந்தார். ஏன்னா ஜொமேட்டோ ஓட்டிங்க கேட்டதுக்கு ஃப்ளாட் பே போட்டிருக்காங்கப்பா ஜொமேட்டோவில். அப்புறம் அவர் ஐடி வந்து 3 அடியிலேருந்து நார்மலாகவே அவர் நார்மல் ஐடி சேஞ்ச் ஆகிடுச்சாங்க கைஸ்.
சரி விடுங்க, இதெல்லாம் இந்த வீடியோஸ் நம்ம பேசணும், இதெல்லாம் அடுத்த வீடியோஸ் நம்ம ஸ்விக்கி ஓட்டும் போது பேசிக்கலாம். ஆனால் இந்த மாதிரி ஆப்பில் சில மைனஸ்லாம் நிறையவே இருக்குது கைஸ். முதல் மைனஸ்னா சேலரி கரெக்டாக போடுவாங்களா மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி ஒரு பயமாகவே இருக்கும். ஆனால் கரெக்டாக போட்டுருவாங்க கைஸ். எனக்கு அன்றைக்கி நான் ஓட்டினேன் 157 ரூபா ஏர்னிங்ஸ் எவ்வளோ வந்துச்சு. ஸோ அதை வந்து நம்மளுக்கு போட்டாங்க. சேலரியோட கரெக்டாக போட்டுருவாங்க. பட் இருந்தாலும் கொஞ்சம் பயமாகவே இருக்கும். ஏன்னா ஸ்விக்கி ஜொமேட்டோ எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு ஆப்பு. பட் இந்த மாதிரி சின்ன சின்ன ஆப் ஓட்டும் பொழுது கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கும். ஆப்லாம் அந்த ஒரு பயம் இந்த மாதிரி ஆப்பில் இருக்கும், அது ஒன்று. அப்புறம் வந்து இதெல்லாம் சென்னை ஃபுல்லாகவே வந்து ஜோனாக வச்சுருவாங்க கைஸ் இந்த மாதிரி ஆப்லாம். அதனால் ஜாயின் பண்ணும்போது நான் மாங்காடு ஜோன் எங்கள் ஜோன் மட்டும் தான் கொடுத்தேன். ஆனால் இந்த ஆப்பில் வந்து அன்றைக்கி நான் முதல் நாள் ஓட்டும்பொழுது எங்கள் ஜோனே கிடையாது. ஸோ அங்கெல்லாம் போய்ட்டு ஆஃப் பண்ணி மறுபடியும் ஆன் பண்ணி பார்த்தேன். ஆஃப்லைன் போய்ட்டு அப்புறம் ஆன்லைன்லேயும் வருது. ஸ்விக்கிலாம் ஒரு ஜோன் நம்ம ஜாயின் பண்ணோம் அப்படின்னா அந்த ஜோன் கொடுத்தா ஆர்டர் வரும். அந்த ஜோன் கொடுத்தா மட்டும் தான் நம்மளால் ஆன்லைன்லேயும் போக முடியும். ஆனால் இந்த ஆப்பில் வந்து ஐ திங்க் சென்னை ஃபுல்லாக ஜோன் கைஸ். ஆனால் ஸ்டார்டிங்கில் ஜாயின் பண்ணும்போது மட்டும் அந்த மாதிரி வச்சுருக்காங்க இந்த ஜோன் அப்படின்ற மாதிரி. ஸோ அதனால் வந்து நீங்கள் ஒரு 4 ஹவர் ஓட்டணும்னு நினச்சிங்கன்னா, ஸோ 4 ஹவர் தான் ஓட்டணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் முடிவு பண்ணிங்க அப்படின்னா 4 ஹவர் நீங்கள் ஓட்டிட்டு இருப்பீங்க. எங்கெங்கே தான் ஆர்டர் போடுவாங்க. சென்னையில் நீங்கள் எந்த மூலில் ஆர்டர் கொடுத்துருப்பீங்க லாஸ்ட் ஆர்டரே உங்களுக்கு தெரியாது. ஸோ அங்கேருந்து நீங்கள் வீட்டுக்கு சடனாக வரணும்னு நினைக்கும்போது உங்கள் வீட்டு பக்கமே ஆர்டர் போடுவாங்களாம் கேட்டால் டவுட் தான். உங்கள் வீட்டு பக்கமே ஆர்டர் போட மாட்டாங்க, ரொம்ப ரேராக தான் விழும். ஸோ அதனால தான் வந்து நிறைய பேர் வந்து இந்த இன்ஸ்டாமார்ட்டு, இந்த ஜெப்டோ இந்த மாதிரி ஆப் ஓட்டுறாங்க. ஏன்னா அதெல்லாம் வந்து மேக்ஸிமம் வந்து 5 கிலோமீட்டருக்குள்ளே தானே ஆர்டர் வரும். அதெல்லாம் வந்து நிறைய பேர் அந்த மாதிரி ஆப்பெல்லாம் ஓட்டுறாங்க. ஸோ அப்படி அப்போ வந்து நீங்கள் எங்கள் ஒரு கிட்டத்தட்ட உங்கள் வீட்டுக்கு தாண்டி ஒரு 25 கிலோமீட்டர் தாண்டி இருக்கீங்கன்னா அங்கேருந்து உங்கள் வீட்டுக்கு வரதுக்கு 25 கிலோமீட்டர் நீங்கள் சும்மா தான் வர மாதிரி இருக்கும் ஆஃப் பண்ணிட்டு. அப்படி நீங்கள் ரேப்பிடெல்லாம் ஓட்டுற மாதிரி இருந்தால் ரேப்பிட் ஆன் பண்ணி வச்சிங்கன்னா அங்கேருந்து உங்கள் வீட்டு பக்கம் ஆர்டர் போட்டு அப்படியும் வரலாம் சில பேர். பட் இந்த ஆப் மட்டும் தான் ஓட்டணும்னு நினைக்கிறவங்களுக்கு அது ஒரு மைனஸாக இருக்கும் கைஸ். ஆன் பண்ணி 4 ஹவர் கிட்டே ஆகிடுச்சு. ஆனால் இன்னும் ஒரு ஆர்டர் கூட போடல. ஸோ நான் வந்து போரூர் ஜோன் நோக்கி போகிறேன் கைஸ். சென்னை ஜோன் தான் நம்ம ஓட்டிகிட்டு கைஸ். ஸோ முதல் நாள் நம்ம ஓட்டும் போது எக்ஸ்பீரியன்ஸ் என்ன கற்றுட்டு அப்படின்னா, இதில் வந்து ஸ்விக்கி ஜொமேட்டோ ஓட்டுறவங்க தெரிஞ்சிருக்கோம். நம்ம ஒரு ஆர்டர் எடுத்து போய் ட்ராப் பண்ணக்கும் போது இன்னொரு ஆர்டர் வரும் இல்லையா. ஆனால் இந்த ஆப்பில் அப்படி கிடையாது கைஸ். நம்ம ஒரு ஆர்டர் பிக்கப் பண்ணிட்டு போயிட்டு போதே அடுத்தடுத்த ஆர்டர்லாம் வரும். ஸோ ஒரு ஆர்டர் அக்செப்ட் பண்ணக்கப்புறமே மறுபடியும் அடுத்த ஆர்டர்லாம் வரும். ஸோ அதனால் பார்த்து நீங்கள் அக்செப்ட் பண்ணுங்கள். நான் முதல் நாள் ஓட்டும் போதே அந்த வீடியோ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு தெரியும். இந்த வீடியோ பார்த்து முடிச்சு கூட போய் பாருங்கள். நெட்டுலாம் இல்லை ஆப்பில் வருது. இந்த ஸ்விக்கி ஜொமேட்டோ ஓடும்போது கூட ஒரு சில டைம் நெட்டு ஆன்லைன் ஆர்டரே வரல அப்படின்னா நம்ம ஏரோப்ளைனில் மூடில் போட்டு அதுக்கப்புறம் போட்டோம் அப்படின்னா ஆர்டர் வர ஆரம்பிச்சிடும். ஏன்னா சில டைம் நெட்டு கிடைக்காம வந்திருக்கோம், அதனால் வந்து ஆர்டர் வராமல் வந்திருக்கோம். பட் இந்த ஆப்பில் நெட்டும் கிடைக்குது கைஸ். அப்புறம் ஏன் ஆர்டர் வர மாட்டேங்குது கைஸ்? இப்போ நான் போயிட்டே இருக்கும்போது எனக்கு இன்னொரு அண்ணா தானே போகிறாங்க. ஸ்டார்டிங்கில் டெலிவரி தான் ஓட்டும்போது ஒரு அண்ணா சொல்லுவாங்க, டே ஆர்டர் வரலாம் அப்படின்னா நீ மெயின் ஜோன்லேயே இருந்தேன்னா மகேஷ் ஒரு இடத்துல சைலண்டாக நில்றா, என்னடா சுற்றி வந்துட்டு இருக்க டக்கு காசு சம்பாதிக்கணுன்றதுக்காக ஒரு இடத்துல போய் நில்றா அப்படின்னு தான் தோணுது. பெட்ரோல் வேஸ்ட் பண்ணாதா அப்படின்னு சொல்லி சொன்னார். ஸோ இப்போ நம்ம வந்து பெட்ரோல் வேஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்கும்னு நினைக்கிறேன் கைஸ். ஓகே, இங்கேயே வந்து சாய் கிங்ஸ்னு ஒரு ஹோட்டல் இருக்குது. அப்புறம் ஜூனியர் குப்பனா ஹோட்டல் இருக்குது. ஸோ அப்புறம் KFC இருக்குது ஆப்போசிட்டில். ஸோ எங்கள் ஆப்போசிட்டில் நிற்போம். ஆர்டர் வராமல் இருந்தால் கண்டிப்பாக வரும் கைஸ். ஓகே கைஸ், டைம் என்ன கேட்டால் 11:40. ஸோ இன்னும் ஒரு ஆர்டர் கூட வரல கைஸ். வரல கைஸ். மேக்ஸிமம் மக்களே வந்து இந்த 11 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் ஆர்டர் பண்ண மாட்டாங்களா கைஸ். அதனாலே வந்து ஆர்டர் வரல. அங்கேயே ஒரே நிற்கிறதுக்கே கடுப்பாக இருக்குது கைஸ். சரி தான் போரூர் வரைக்கும் போகிறேன் கைஸ். மண்டேயில் ஒரு பக்கம் லைட்டாக கவலையாக தான் கைஸ் இருக்குது. 6 ஹவருக்கு மேலே ஆகுது ஆன் பண்ணி, இன்னும் ஒரு ஆர்டர் கூட போடலையே கைஸ். அதுதானே கடுப்பாக இருக்குது. அன்றைக்கி அவ்வளோ ஆர்டர் அடிச்சுட்டே இருந்துச்சு கைஸ். போரூரோட மெயினில் இருக்கும், இங்கே தான் நிறைய ஹோட்டல்லாம் இருக்கும். ஸோ இங்கே போய்ட்டு நம்ம அப்படிக்கா போய் சுற்றிட்டே வந்துட்டோம். பட் இன்னும் ஆர்டர் வரலையே. சரி, இங்கே சைடில் நிற்போம், எப்போ தான் ஆர்டர் போடுறான்னு சொல்லி பார்ப்போம் கைஸ். உறவுகளே, டைம் என்ன கரெக்டாக 12:17. சரி, 1 ஹவர் வந்து அந்த ஆப் ஓட்டணும், சுத்தமாக ஆர்டர் வரல கைஸ். 1 ஹவர் கிட்ட ஆகிடுச்சு பாருங்கள். கரெக்டாக 1 ஹவர் ஆகுது, ஒரு ஆர்டர் கூட போடல. அப்படி இருந்துகிட்டே இருக்கும்போது இங்கே ஒரு ப்ரோ இருக்கார். அவர் வந்து vlogல வரல அப்படின்ட்டாரு. அவர் நான் காட்டலாமா? இவர் வந்து நம்ம ப்ரோ தான். ப்ரோவை பார்த்தா அவர் ரேபிட் அந்த மாதிரி ஓட்டிட்டுருங்க அப்படின்ற மாதிரி சொன்னார். அவர் பார்த்தோம், டக்குன்னு வந்து ஒரு ப்ரோ வந்தார் அங்கேருந்து. ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டோட வந்தார். இவரும் நம்ம சேனலில் பார்க்குறவர் தான். நான் பிக் பாஸ்கெட்டில் நம்ம ஓட்டுறதான் பார்த்து ட்ரை பண்ண அப்படின்ற மாதிரி சொன்னார். நீங்கள் எப்படி ப்ரோ வேறு ஊர்லேருந்து இங்கே வந்து ஓட்டுறீங்களா? அப்படிங்களா? அவர் ஃபேஸ்லேயே பயங்கர எக்ஸைட் பண்ணிச்சு பார்த்தீங்களா ப்ரோ? நீங்கள் வரும்போதே அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு கைஸ். நீங்கள் காலேருந்து நம்ம ஓட்டுறது 1 ஹவர் ஆன் பண்ணுமா 3 பேரை மீட் பண்ணுறோம் அதுக்குள்ளே. ஓகே ப்ரோ, உங்கள் பேர் என்ன? தமிழ் செல்வனா? ஓகே ப்ரோ, உங்களுக்கு நல்லா வருதா பிக் பாஸ்கெட்டு? ஓரளவுக்கு வருதா? சரி ப்ரோ, வேறு என்ன சொல்லணும்னு ஆசைப்படுறீங்களா? என்ன பார்த்து மோட்டிவேஷன் சென்னைக்கு வந்தீங்களா? இது கேட்க சந்தோஷமாக தான் இருக்குது. பட் இன்னொரு ஆமாம் ப்ரோ, ஓகே 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 சந்தோஷம் ப்ரோ எனக்கு. பட் நான் ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, இந்த மாதிரி டெலிவரி ஆப்லாம் ஓட்டுங்க ப்ரோ. பட் இதிலே கடை சரின்னு சொல்லி நினைக்காதீங்க. அதுதான் சொல்கிறேன். பிஸ்னஸ் பண்ணுறதுக்காக காசு இதுக்காக வந்துருக்கீங்களா? அப்போ நம்ம கேஸ் நம்மளும் அதுக்காக தான் வந்திருக்கோம், ப்ரோ அதுக்காக தான் வந்துருக்காரு. ஓகே கேஸ், நம்ம சேனலில் பார்க்க நம்ம ப்ரோகின்லாம் பேசிட்டு நான் ஃபஸ்ட் ஆர்டர் எப்போ போகிறாங்களோ அப்போ கண்டினியூ பண்ணுறேன். 12:27 இந்த டைம் தான் கைஸ் ஒரு ஆர்டர் ஃபஸ்ட் ஆர்டரே போட்டிருக்காங்க. எவ்வளோ ருபீஸ் ஆர்டர்னா
கரெக்டாக 45 ரூபா ஆர்டர் போட்டிருக்காங்க கைஸ். இப்போ பாருங்கள் அடிக்கடி ஆர்டர் வர ஆரம்பிக்குது. இதெல்லாம் அக்செப்ட் பண்ண போகிறது இல்லை. நம்ம இருக்கிற இடத்துலேருந்து கரெக்டாக வந்து 2.5 கிலோமீட்டர் வந்து பிக்கப் பண்ணுற இடங்க. டெலிவரி ஜாபை பொறுத்த வரைக்கும் நிறைய டெலிவரியில் ஏர்னிங்ஸ் வந்து மாறிட்டே இருக்கும். திடீர்னு நல்லா கொடுப்பாங்க, திடீர்னு வந்து மாறிடும். ஸோ அதனால் வந்து உங்களுக்கு கரண்ட்டாக எது பெஸ்ட்டுன்றதை அங்கே விசாரிச்சுட்டே இருங்க. ஓகே கைஸ், ஃபஸ்ட் ஸ்டாண்டர் பிக்கப் பண்ணுற லொக்கேஷன் வந்து ரொம்ப டோருக்கு பாருங்கள், கோலை பழமுதிர் நிலையம். இங்கே தான் ஃபஸ்ட் ஸ்டாண்டர் பிக்கப்பு. பைக் எங்கே உள்ளலாம் பிக்கப் பண்ணியாச்சு. இது வந்து பிக் பாஸ்கெட் ஆர்டர் கைஸ். பிக் பாஸ்கெட் ஆர்டர் வந்து இந்த ஆப்பில் வருது. இது பாருங்கள் எவ்வளோ பெரிய பொருள், பயங்கர வெயிட்டாக இருக்குது கைஸ். பேக்கிலே தாங்காது போல கைஸ், அவ்வளோ வெயிட்டாக இருக்குது. தூக்கி பார்த்துக்க தான் தெரியுது பயங்கர வெயிட்டாக இருக்குது கைஸ். ஆமாம் பயங்கர வெயிட்டாக இருக்குது கைஸ். அங்கே ஒரு ப்ரோ நம்ம மீட் பண்ண இல்லையா, அவருக்கு கரெக்டாக இங்கேயும் அவர் பிக் பாஸ்கில் ஆர்டர் போட்டிருக்காங்க கைஸ். வந்ததுக்கப்புறம் கேட்டில் என்ட்ரி போட்டாச்சு. என்ட்ரி போட்டதுக்கப்புறம் இதில் ஃபஸ்ட்டு ஃப்ளோராங்க கைஸ். பிளாக் ஒன்னில் ஃபஸ்ட் ஃப்ளோர். ஏம்மா பயங்கர வெயிட்டாக இருக்குப்பா. ஓகே கைஸ், 1/1. ஸோ 1/2 இது இருக்குது. ஐ திங்க் இதுதான் நினைக்கிறேன். 5777. ஓகே ப்ரோ, தேங்க்யூ. ஓகே கேஸ், ஃபஸ்ட் ஆர்டர் டெலிவரி பண்ணி முடிச்சிட்டோம். ஓகே கேஸ், நெக்ஸ்ட் ஆர்டர் போட்டாங்க. ஸோ இதுவும் வந்து ட்ராப்பு பிக்கப்பு 45 ரூபா காட்டுது. ஸோ அக்செப்ட் பண்ணிட்டேன். ஓகே, இது வந்து சங்கீதா ரெஸ்டாரண்ட் அப்படின்ற மாதிரி போட்டுக்குது. இது வந்து ஓகே கேஸ், பிக்கப்பே 3.6 கிலோமீட்டர்ஸ் கிட்ட. ஒரு ஹேண்டிகேப் வந்து ஜொமேட்டோ ஓட்டிகிட்ருக்காங்க. ஆனால் ஜொமேட்டோவில் ஒரு நல்ல விஷயம் கைஸ், அது சீரியஸ்லி ஹேண்டிகேப் கூட ஜொமேட்டோ ஓட்டுற மாதிரி அதில் ஆப்ஷன் வச்சுருக்காங்க கைஸ். ஸோ இவங்க போய் பிக்கப் பண்ணும்போது அந்த இவங்க இருக்காங்க இல்லையா, ஜொமேட்டோ கஸ்டமர் கேரு. ஸோ அவங்க வந்து ஸ்ட்ரைட்டாக ஹோட்டலுக்கே கம்பெனி சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஒரு ஹேண்டிகேப் எங்கள் பார்ட்னர் வராங்க, நீங்கள் வந்து அவங்களுக்கு ஃபுட் எதுவுமே நீங்கள் போய் கொடுத்துருங்க அப்படின்ட்டு. அதுக்குமே ஒரு ஆள் வச்சுருப்பாங்க நினைக்கிறேன் ஹோட்டலில். அதே மாதிரி கஸ்டமர்கிட்டையும் கால் பண்ணி சொல்லுவாங்க கைஸ், இந்த ஜொமேட்டோ கேர்லேருந்து, இந்த மாதிரி ஹேண்டிகேப் தான் ஒருத்தர் எடுத்துன்னு வர ஃபுட்டை நீங்கள் போய் கீழே போய் வாங்கிக்க முடியுமா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. யாராலுமே கண்டிப்பாக வந்து வாங்கிப்பாங்க. ஸோ அதனால் வந்து ஹேண்டிகேப் கூட ஜொமேட்டோவில் ஓட்டுற மாதிரி சூப்பராக ஜொமேட்டோவில் வச்சுருக்காங்க. அது உண்மையிலே ஒரு பாராட்டக்கூடிய விஷயம் கைஸ். அதுவும் இல்லாமல் ஹேண்டிகேப்பாக இருந்து ஆர்டர் பண்ணணும்னு நினைக்கிறாங்க இல்லையா, உண்மையிலேயே அவங்களெலாம் உண்மையிலே தலை வணங்கணும். ஓகே, இங்கே எங்கேப்பா சங்கீதா ரெஸ்டாரண்ட் இருக்குது. ஸோ இது கொஞ்சம் இரிட்டேஷனாக தான் கைஸ் இருக்குது இந்த ஆப்பில். ஒரு ஆர்டர் பிக்கப் பண்ணிட்டு போய்ட்டுமே வேறு ஒரு ஆர்டர் அடிச்சுட்டே இருக்குது. கொஞ்சம் இரிட்டேஷனாக தான் இருக்குது. அதுவும் இருக்குது பாருங்க கைஸ், சங்கீதா தெரியுதுங்களா, அப்படியே பேக் சைடு காமிச்சிட்ருக்கு நமக்கு லொக்கேஷன். அதே மாதிரி ஃபுட் ரெடி ஆகிடுச்சுன்னா கூட இல்லை வந்து இந்த ஆப்பில் கரெக்டாக தெரிவிக்கல கைஸ். அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. பட் ஆர்டர் ரெடி சொல்லிட்டேன், வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்க கைஸ். இது ஒரு பெரிய மைனஸ் இந்த ஆப்பில், ஃபுட் ரெடி ஆகிடுச்சான்னு சொல்லி காட்டவே இல்லை. நம்ம லோட் சேராக ஷேடோ ஃபேக்ஸ் தெரியல, ஷேடோ ஃபேக்ஸ் நினைக்கிறேன். அதுவும் லைக் இந்த மாதிரி சேம் ஆப்பாக தான் இருக்கும். அதில் ஃபுட் ரெடி ஆகிடுச்சுன்னா மேலே ஃபுட் ரெடின்னு சொல்லி காட்டும். பட் ஆனால் இதில் காட்டவே இல்லை கைஸ். இது ஒரு பெரிய மைனஸாக பார்க்குறேன். ஆப்பில் வெயிட்டிங் பே இருக்கா அப்படின்னு சொல்லி சில பேர் கேட்பீங்க. இந்த ஆப்பில் வந்து வெயிட்டிங் பே கிடையாது கைஸ். ஆல்மோஸ்ட் வந்து ஸ்விக்கியில் மட்டும் தான் ஐ திங்க் வெயிட்டிங் பே இருக்குன்னு நினைக்கிறேன். ஜொமேட்டோலையும் கிடையாது, லோட் சேர்லையும் கிடையாது, ஷேடோ ஃபேக்ஸும் கிடையாது, நிறைய ஆப்பில் கிடையாது, இந்த ஆப்லையும் கிடையாது. பட் ஸ்விக்கி ஒரு 35 நிமிஷம் 40 நிமிஷம்லாம் சில பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களாம் வெயிட்டிங் போயிருக்கோம். பட் நம்மளும் இந்த மாதிரி ஹோட்டலில் வந்து வெயிட் பண்ண வைப்பாங்க. நம்ம 40 நிமிஷம் வெயிட் பண்ணாலும் ஒரு பவுல கிடையாது கைஸ் வெயிட்டிங் பேல. அது ஒரு பெரிய மைனஸ் இந்த மாதிரி ஆப்புகளில். ஃபுட் டே ஆனால் கூட இந்த ஆப்பில் தெரியல, அது ஒரு மைனஸாக பார்க்குறேன். ஸோ அப்புறம் வந்து இந்த சங்கீதத்தில் நம்ம ரெஸ்டாரண்ட் வெயிட் பண்ணோம் இல்லையா, கிட்டத்தட்ட 1/2 ஹவருக்கு மேலே தான் கைஸ் நமக்கு ரெடி ஆச்சு. மற்றவங்களாம் வரலாம் கரெக்டாக பிக்கப் பண்ணிட்டு போயிட்டே இருந்தாங்க, நமக்கு ரெடி ஆகலை. அதுக்கப்புறம் வந்து உங்கள் ஐடி சொல்லுங்கப்பா, ஐடி சொல்லிட்டேன். ஃபுட் டே ஆகிடுச்சா பாருங்கப்பா, ஆனால் இதில் அந்த ஆப்பில் காட்டாதுண்ணா அப்படின்றேன். சரி ஐட்டமாக சொல்லுங்கப்பா, என்ன ஐட்டம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த ஆப்பில் வந்து ஐட்டம் கூட காட்டல கைஸ், என்னென்ன ஐட்டம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் ஒரு பெரிய மைனஸாக பார்க்குறேன். மேக்ஸிமம் மெஜாரிட்டியாக வந்து ஃப்ளாட் பே நினைக்கிறேன். எல்லா ஆர்டருமே 45 ரூபா அவ்வளோதான் கைஸ் வருது. அதுக்கு மேலேயும் வரல, அது கம்மியாக வர மாட்டேங்குது. ஸோ 5 ஆர்டர் பார்த்தா 55 ரூபா நினைக்கிறேன். ஆக்சுவலாக கிலோமீட்டர் கொஞ்சம் ஜாஸ்தி போய் கொண்டு போய் கொடுத்தாலும் அதுக்குமே 45 ரூபா நினைக்கிறேன் கைஸ். கூகுள் மேப் பார்த்துட்டு போகும்போது வேறு ஆர்டர் வேறு அடிச்சுட்டே இருக்குது கைஸ். ஸோ அது ஒரு பெரிய மைனஸ் தான் சொல்லுவேன். என்ன ப்ரோ சொல்கிறீங்க, ஆர்டர் அடித்தா நல்ல விஷயம் தான் ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஆர்டர் அடித்தா நல்ல விஷயம் தான் கைஸ். ஆனால் வந்து அந்த ஆர்டர் வந்து நம்ம நியர்பை, இப்போ நம்ம இருக்கிற லொக்கேஷன் வந்து நியர்பை இருக்கிற மாதிரி அந்த ஆர்டரே கிடையாது. அந்த 4-5 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற மாதிரி ஒரு ஆர்டராக இருக்கும். ஸோ ஆனால் ஸ்விக்கி, ஜொமேட்டோ மற்ற ஆப்புங்கள்லாம் வந்து நம்ம எங்கே இருக்குமோ அது பக்கத்துலேயே நியர்பையில் நம்மளுக்கு ஆர்டர் இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு காட்டும். பட் இது வந்து புதுசாக ஓட்டுறவங்களுக்கு இது ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க ஸ்டார்டிங்கில் ஓட்டும்போது. ஆனால் என்ன பேருண்ணா? தீபக். சரிங்களா, கேமரா செட்டப்லாம் வச்சுருக்கீங்க யூடியூப்? ஆமாண்ணா, விளாக்காக. ஆனால் கிரவுண்ட் ஃப்ளோர்னு போட்டிருக்கீங்க, எந்த அப்பார்ட்மெண்ட்டு இதுவா? சரி ஓகேண்ணா. இதில் நம்பரும் காட்டல, ஒன்றும் காட்டல, அதான் தேடிட்டு இருந்தேன். அது கூகுள் மேப்பில் அப்படியே அமிச்சானா வந்துச்சு. அப்படிங்களா, சரி ஓகே ஓகே, தேங்க்யூண்ணா. உங்கள் யூடியூப் பிளாக் பேர் என்ன? சூப்பர் சன். சூப்பர் SUN, சூப்பர் சன். சூப்பர் சன்னா? ஆமாண்ணா. I'll follow it. ஓகே, தேங்க்யூ.
கேமரா செட்டப்பாண்ணா நான் 50,000 ஆயிடுச்சுண்ணா ரவுண்டா. கேஸ் அதுக்கப்புறம் 50 ரூபா அந்த மாதிரி ஒரு ஆர்டர் வந்துச்சு. அதை அக்செப்ட் பண்ணோம். நான் யோசித்தேன், ஓகே நீங்கள் வந்து ஃப்ளாட் பே தான் போட்டிருக்காங்க போல், எல்லா ஆர்டருமே வந்து கம்மியான கிலோமீட்டர் போனாலும் 45 ரூபா தான், அதிகமான கிலோமீட்டர் போனாலும் 45 ரூபா தான் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருந்தேன். ஏன்னா அப்படி தான் வந்து காமிச்சது, எல்லா ஆர்டருமே 45 வந்துச்சு. பிக்கப் ட்ரா அதிகமாகலாம் இருந்துச்சு. பிக்கப்பே 3.5 கிலோமீட்டருக்கு மேலாம் இருந்துச்சு. ட்ராப்பு அதுவும் 2.5 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர்லாம் இருந்துச்சு. 45 ரூபா அப்படி தான் கிடச்சிச்சு. அதே மாதிரி தான் எல்லா ஆர்டருமே வந்துட்டு இருந்தது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனால் 50 ரூபா ஆர்டரும் வந்துச்சு. நம்ம லாஸ்ட்டாக பிக்கப் பண்ண ஆர்டர் 50 ரூபா ஆர்டர் தான். ஆனால் அதை பிக்கப் பண்ணும்போதும் வந்து பயங்கர கடுப்பான முடிச்சுலாம் நடந்துச்சு. என்னாச்சுன்னு சொல்கிறேன் கேளுங்களேன். ஸோ வந்து ஒரு ஆர்டர் பிக்கப் பண்ணிட்டு 3 கிலோமீட்டருக்கு மேலே பிக்கப்பே 3.5 கிலோமீட்டர்ஸ் கைஸ். ஸோ அதை பிக்கப் பண்ணால் அந்த லொக்கேஷன் போயிட்டோம். லொக்கேஷன் போய் ரீச் பண்ணால் அந்த ஹோட்டலே எங்கே இருக்குன்னே தெரில கைஸ். நானும் தேடி பார்க்குறேன், போயிட்டு வந்து பார்க்குறேன், அந்த ஹோட்டல் எங்கே இருக்குன்னே தெரில. சரி அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு சொல்லி அப்புறம் மறுபடியும் ஒரு தேடினேன். அதுக்கப்புறம் அந்த ஹோட்டலை கண்டுபிடிச்சிட்டேன். ஹோட்டலை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அந்த ஹோட்டலில் நான் கிட்ட போயிட்டு அந்த ரெஸ்டாரண்ட்டில் போய் கேட்குறேன். ஆனால் அந்த ஆர்டர் தாங்கண்ணா அப்படின்னு கேட்குறேன். ஐட்டத்தை சொல்லு ப்ரோ அப்படின்ற மாதிரி சொன்னார். ஆனால் ஐட்டமே அதை காட்டல, ஒரு புது ஆப் நான் ஐட்டமே காட்டலாம், ஐட்டம் காட்டலையே அப்படின்ற மாதிரி அதை யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க வீட்டில் ஃபோன் வச்சுருக்காங்க போல், அதை தான் ஐட்டம்லாம் காட்டும் பொழுது அவங்க கால் பண்ணி கேட்டிருக்காங்க. அவங்களுக்கும் கரெக்டாக தெரில. அப்புறம் என்னமோ வேலைக்கு வர மாதிரி தெரில. சரி இந்த ஆர்டரே கேன்சல் பண்ணிட்டு நம்ம வீட்டுக்கு வந்தால் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு அப்புறம் வந்து இந்த ஆர்டர் கேன்சல் பண்ணிட்டு ஆஃப்லாம் நினைக்கிறேன். ஒரு மெசேஜுக்கும் வந்து 4 நிமிஷம் 5 நிமிஷம் மேலே ஆகுது. நான் வேறு உச்சி வெயிலில் வேறு நின்றுட்டுருக்கேன். ஏப்பா இது வேலைக்கு வர மாதிரி தெரில அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுனே இருந்தேன். அப்புறம் வந்து ஆர்டரே வந்து கேன்சல் ஆகிடுச்சு. மேபி கஸ்டமர் கேன்சல் பண்ணாங்களா, இந்த இதுலேருந்தே கேன்சல் பண்ணாங்களான்றது தெரில. கரெக்டாக நம்ம 3 ஹவர் கிட்ட ஓட்டிருக்கோம் கைஸ். எவ்வளோ தெரியுமா சம்பாதிச்சிருக்கோம்? 90 ரூபா தான் கைஸ் சம்பாதிச்சிருக்கோம். என்ன ப்ரோ சொல்கிற, 3 ஹவர் ஆர்டர் பண்ணி 90 ரூபா தான் சம்பாதிச்சிருக்கீங்களா அப்படின்ற மாதிரி நீங்கள் யோசிக்கலாம். எனக்கு அப்போ ஓட்டம் எப்படி இருக்கும்? ஃபஸ்ட்டு 1 ஹவர் வந்து ஃபுல்லாக நம்மளுக்கு ஆர்டரே வராமல் போயிடுச்சு. நம்ம மெயின் போரில் தான் அந்த அங்கேயே ஆர்டர் வரல. ஸோ அதுக்கப்புறம் ஒரு ஹோட்டலில் வந்து 30 நிமிஷம் மேலே வெயிட் பண்ண வச்சிட்டாங்க. அதுவும் பெருசாக இல்லை. அதுக்கப்புறம் ஒரு பிக்கப் ட்ராப்லாம் கொஞ்சம் லாங்காக இருந்துச்சு. ஸோ அதை பிக்கப் பண்ணி ட்ராப் பண்ணுறீங்க, அவ்வளோ தான் கைஸ் கிடச்சிது. 3 ஹவரில் நம்ம 90 ரூபா தான் சம்பாதிச்சிருக்கோம். ஓகே கைஸ், இனி நம்ம டோட்டலாக எத்தனை கிலோமீட்டர் ஓட்டிருக்கோன்னு சொன்னால் நீங்களே ஆச்சரியமாகிடுவீங்க. கரெக்டாக 39 கிலோமீட்டர் ஓட்டிருக்கோம் கைஸ். 90 ரூபா தான் சம்பாதிச்சிருக்கோம். ஆனால் 39 கிலோமீட்டர் ஓட்டிருக்கோம். இதே மற்ற டெலிவரிலாம் ஸ்விக்கி, ஜொமேட்டோ, ரேப்பிடோ இந்த மாதிரி ஆப்பெல்லாம் நம்ம ஓட்டிருந்தோம் அப்படின்னா 39 கிலோமீட்டருக்கு எனக்கு தெரிஞ்சு 400 ரூபாய்க்கு மேலே தான் சம்பாதிச்சிருப்போம். ஆனால் இதில் வந்து 90 ரூபா தான் சம்பாதிச்சிருக்கேன் கைஸ். ஆனால் நான் வந்து ஆஃப் பண்ணிட்டு அங்கேருந்தே கிட்டத்தட்ட 9 கிலோமீட்டர் கிட்ட வந்திருப்போம். ஸோ அது போனால் கூட 30 கிலோமீட்டர் ஓட்டிருக்கேன் எப்படி பார்த்தாலும், நம்ம ஓட்டுறது வச்சு பார்த்தா. அதாவது முன்னாடியே சொன்னேன் இல்லையா, இந்த ஆப்லாம் இந்த மாதிரி ஆப் ஓட்டும் போது எங்கே இருப்போனே தெரியாது, அங்கே தான் நம்ம வீட்டுக்கு வந்தாகணும். ஸோ அதுக்காக அங்கேருந்து வீட்டுக்கு வர வரைக்கும் ஆர்டர் போடுவாங்க நினச்சிட்டு இருந்தால் அப்படியே ஓடிட்டே இருக்க வேண்டியதான். நைட் ஆனாலும் அந்த நம்ம வீட்டு பக்கம் கரெக்டாக போடுவாங்கன்றது நம்ம என்னால் இல்லையா சொல்ல முடியாது. ஸோ அதனால் அது வந்துடுறேன். கிட்டத்தட்ட 39 கிலோமீட்டர் ஓட்டிருக்கேன் கைஸ். இது கரெக்டாக தப்பான்றது நீங்களே சொல்லுங்கள். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்ட் டைமாக 6 மணிலேருந்து 11 மணிக்கும் ஓட்டலாம், அப்புறம் ஃபுல் டைம் ஓட்டலாம் நினச்சிருந்தேன் இந்த ஆப்பை. பட் இப்போ அந்த முடிவை மாற்றிட்டேன். நமக்கு என்னமோ செட் ஆகிற மாதிரி தோணல கைஸ். பட் மற்ற ஊர்களில் இந்த ரெகுலராக ஓட்டுறவங்க உங்களுக்கு கரெக்டாக இருக்கா, உங்கள் ஏரியாவில் கரெக்டாக வருதா, இல்லை நீங்கள் இந்த ஆப் ஓட்டுறவங்க என்னென்ன ஸ்ட்ராட்டஜிலாம் யூஸ் பண்ணுவீங்கன்றதை கண்டிப்பாக கமெண்ட் சொல்லுங்கள். இப்போ கரெக்டாக 2026 பிப்ரவரி மாதம் இந்த ஆப் இப்படி தான் கைஸ் இருக்குது. மேபி ஃப்யூச்சரில் இந்த ஆப்பை நல்லாவே கொண்டு வரலாம். ஏன்னா டெலிவரி வேலையை பற்றி நீங்கள் எல்லாருமே நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, ஒரு ஆப் நல்லா இருக்குன்னா எப்பயுமே அந்த ஆப் நல்லாவே இருக்கும் நம்மளால சொல்ல முடியாது. அதே மாதிரி ஒரு ஆப் நல்லா இல்லைனா அது எப்பயுமே நல்லாவே இல்லைன்னு சொல்ல முடியாது. திடீர்னு டக்குன்னு நல்லாவும் கொண்டு வந்துடலாம். ஸோ இப்போ கரெக்டாக இப்படி தான் கைஸ் இருக்குது இந்த ஆப்பு. சரி ஓகே, இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து என்ன டெலிவரி ஓட்டலான்றதை கண்டிப்பாக கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். அடுத்த வீடியோ வந்து சந்திக்கிறேன். பை.